கொரிய மக்கள் வந்து அவங்களுடைய எழுத்தை வந்து ஜப்பான் மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரொம்ப கடினமா இருக்கேன்னு பார்த்துட்டு தமிழ் மொழியை போல நெடுங்கணக்குக்கு மாத்திக்கிட்டாங்க. குறில், நெடில், ஒற்று என்ற ஒரு கணக்குக்கு மாத்திக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப எளிமையாக அந்த மக்கள் எழுதிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் எழுத்து என்பது கொரியா நாட்டுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. சிங்களர்கள் பயன்படுத்தக்கூடிய எழுத்து முறையினுடைய அடிப்படை இலக்கணம் தமிழ் மொழியினுடைய இலக்கணம். தெலுங்கர்கள் பயன்படுத்தக்கூடிய மொழியினுடைய அடிப்படை இலக்கணம் தமிழ் மொழியினுடைய இலக்கணம். சமஸ்கிருதத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இலக்கணத்தினுடைய அடிப்படை இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கணம். இவ்வளவு மொழிகள் இன்னைக்கு இயங்குதுன்னா அது காரணம் தமிழ் மொழி, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்து. ஆனா ஆய்வாளர்கள் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, தமிழர்களுக்கு வந்து எழுத்தறிவு எல்லாம் கிடையாது. வடக்குல வந்து சமணம்னு ஒரு மதம் தோன்றுச்சு. அதை பரப்புறதுக்கு கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்க. வந்தவங்க தமிழர்களுக்கு எழுத்து சொல்லி கொடுத்தாங்க. இப்படிதான் ஆய்வாளர்கள் இப்படியே தான் சொன்னார்கள். இந்த இடத்துல நான் மிக குறிப்பா குறிப்பிடணும், நேற்று தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட புதிய அகழாய்வினுடைய ஒரு முடிவு வந்து வெளியாயிட்டு இருக்கு. டெக்கான் ஹெரால்டுங்கிற ஒரு இதெல்லாம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியின்படி இப்ப நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய அதிகாரப்பூர்வ பழமைங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா? கீழடி அகழாய்வு அறிக்கையின்படி. புதிய தரவின்படி தமிழ் மொழியினுடைய பழமை என்னன்னா கிமு 685வது ஆண்டு.